எல்லாருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம குயிக்கா செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50யோட சார்ட்டு. இப்போ நிஃப்டி 50யோட சார்ட்ட பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டில்ஸ்டிக்ஸை பத்தி நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெர்டட் ஹேமர் அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார் இந்த ரெண்டு டைப் ஆஃப் கேண்டிலை பத்தியும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருக்கிறப்போ, இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா, கீழ வந்துட்டு உங்களுக்கு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டு மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாசிபிள் தான். ஸோ இப்படி நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. சரி வாங்க நம்ம நிஃப்டி 50 சார்ட்டுக்குள்ள போயிரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து வீக்லி சார்ட்டு. நிஃப்டி 50ல ஒரு ரேலி வந்துட்டு ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சுட்டு அது அப்படியே போயிட்டே இருந்தது. இந்த பட்ஜெட் வீக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ ஒரு கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில வந்து இந்த கேண்டிலோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஆ இப்போ வந்து இங்கிருந்து பார்த்தோம்னா மார்க்கெட் நல்லாவே ஏறி இருக்கு. ஒரு டவுன் சைடு வந்து ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு நல்லா கீழ வந்தது. கீழ வந்துட்டு அங்கிருந்து அந்த வீக்கே ரெக்கவரி ஆகி நல்லா மேல போயிட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ரேலி வீக்லில ஒரு நல்ல ரேலிய குடுத்துட்டு, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சார்ட் வந்துட்டு நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. பட் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் வீக்ல தான் தெரியும். நமக்கு டியூஸ்டே பட்ஜெட் இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வீக்ல வந்து ரிலையன்ஸோட ரிசல்ட், அப்புறம் HDFC, கோட்டக் மஹிந்திராவோட பேங்கோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரைடே, சாட்டர்டேஸ்ல வந்திருக்கு. ஸோ அதோட இம்பேக்ட்லாம் வந்து நாளைக்கு மார்க்கெட்லயும் நமக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் மார்க்கெட் மேல போகுமா, கீழ போகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். பட் ஸ்டில் நமக்கு வீக்லில பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 9 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் சஸ்டெயின் ஆகுது. 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் சஸ்டெயின் ஆகுது. தொடர்ந்து வந்துட்டு வீக்லில ஹையர் ஹை, ஹையர் லோ தான் ஃபார்ம் ஆயிட்டு ஒரு நல்ல புல்லோட கண்ட்ரோல்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டெய்லி கேண்டில்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். பொசிஷனலா வீக்லில மார்க்கெட் வந்து புல்லோட கண்ட்ரோல்ல தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் எஃப்ஐஐஸும் பை பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட் மந்த்ல எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து பையிங்ல தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆ ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற டேட்டா தான் இது. இந்த டேட்டால எஃப்ஐஎஸ் வந்து கேஷ் மார்க்கெட்ல 21,000 க்ரோர்ஸ்க்கு மேல வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. டிஇஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டா செல்லிங்ல இருக்காங்க. ஸோ 779 க்ரோர்ஸ் தான் வந்துட்டு பையிங்ல இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு லிமிட்டட் அமௌண்ட் தான் வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் இவங்க செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இவங்க பை பண்ணி மார்க்கெட்ட வந்து ஸ்டேபிள் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சார்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ அ புல்லிஷ்ல தான் போயிட்டே இருக்கு. பேரிஸ்க்கான எந்த சிக்னலும் தெரியல. பட் லாஸ்ட் வீக்ல அ தர்ஸ்டே வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வச்சது. அந்த புல்லிஷ் கேண்டில ஃப்ரைடே வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு என்கல்ஃப் பண்ணிருச்சு. ஸோ என்கல்ஃப் பண்ணி கரெக்ட்டா வந்து உங்களுக்கு 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துட்டு நிக்குது. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எங்க இருக்கு அப்படின்னா, 24,500 கிட்ட இருக்கு. இன்கேஸ் இத உடைச்சது அப்படின்னா, டெய்லில உங்களுக்கு வந்து அரவுண்ட் 24,200 சம்திங் அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு அந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ விட்டு ரொம்ப விலகி இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் வந்துட்டு, இங்கருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆச்சு. இங்கருந்து பவுன்ஸ் பேக் ஆனதுக்கப்புறம் சடனா ஒரு ஒரு நல்ல அப் மூவ் வந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேல, 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 மேலன்னு போயிட்டே தான் இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டோட கண்ட்ரோல்ல வந்துட்டு இருக்கு. பட் இது இதே மாரியே வந்து ஏறிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அப்படிலாம் கிடையாது. ஒரு செல்லிங் வந்துட்டு தான் போகணும்.
ஸோ அந்த மாதிரி செல்லிங் தான் இது வந்து ஒரு மாடரேட்டான ஒரு செல்லிங் தான். ஒரு ஹெவியான ஒரு செல்லிங் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப ஏறிடுச்சு இல்லையா? அதனால ஒரு சின்ன செல்லிங் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு பையிங் போலாம். சரி ஓகே. நம்ம வீக்லியில நமக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ட்ரா பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் வந்த ஹை பார்த்தீங்க அப்படின்னா 24 854 24 855 கிட்ட வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஆஹ் இப்போதைக்கு பார்த்தோம்னா ஒரு ரெசிஸ்டன்ஸா வந்துட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ஃபர்தரா மேல போகணும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மேல இந்த லைனுக்கு மேல ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்துட்டு வைக்கணும். ஸோ அப்பதான் வந்துட்டு மேல போகும். இல்ல அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸோ இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங்கோ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு. இப்போ இதோடயே நீங்க கம்பேர் பண்ணி நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்க்கணும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சரி இங்க இருக்கு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். 24,500ல பார்த்தீங்கன்னா, புட் சைடுல ஒரு ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டில் வந்து ஒரு மாடரேட்டான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் சைடு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர ஸ்ட்ரைக்லலாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹியூஜா தான் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸோட ஸ்ட்ரைக்ஸ்க்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு ஓவராலா கால் சைடுல பார்த்தீங்கன்னா, 3.38 க்ரோர்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கு. புட் சைடு 2.86 க்ரோர்ஸ் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிசிஆர் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 அதாவது 0.84 வந்துட்டு இருக்குது. இப்போ லெஸ் தென் 1 இருக்குது அப்படின்னாவே அது வந்து மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ நிஃப்டியில் வந்து இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ வர நாட்கள்ல 24,855க்கு மேல வந்துட்டு மார்க்கெட் போகாது அப்படிங்கறத வந்து நினைக்கிறாங்க கால் ரைட்டர்ஸ். ஸோ அதனால தான் வந்துட்டு ஹெவியா வந்து கால் சைடு வந்துட்டு ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 24,500ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல புட் ரைட்டிங் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்டாவும் வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் 24,500 கிட்ட வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து 24,500 இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை வச்சு எடுத்திருக்கோம். ஒன்று ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல 24,500ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 25ல வந்து ஒரு கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 24,500க்கு அப்புறம் இருக்கிற ஒவ்வொரு 100 பாயிண்ட் ஸ்ட்ரைக்ஸ்லையும் ஒரு நல்ல கால் ரேட்டிங் வந்துட்டு இருக்கு. பட் புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 24,500 உடைச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்டே வந்துட்டு இல்லை எங்கேயுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24ல தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 24,500 24,500 உடைச்சது அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா தான் சார்ட்டும் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு சொல்லுது. ஸோ இப்போ பொசிஷனலா 24,500 மார்க்கெட் உடைக்குதுன்னா அடுத்தது எங்க போகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஜோனா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கன்சாலிடேஷனோட லோயஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கணும். ஸோ இது ஸோ 24,200 வரைக்குமே மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 500 உடைச்சது அப்படின்னா இங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சாலிடேஷன் 1 2 3 4 5 6 7 கிட்டத்தட்ட இந்த 7 நாளுமே ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் வந்து நடந்திருக்கு. இதோட லோயஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 141 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ அந்த 200ல இருந்து 141 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் நிஃப்டியோட ரெண்டாவது லெவல். 500 வந்து ஃபர்ஸ்ட் லெவல். இன்கேஸ் இந்த 500 உடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 200ல இருந்து 140 வரைக்குமே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் உடைச்சதுன்னா அடுத்தது 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தான். இந்த 24 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே கரெக்டா இந்த இடத்துல வந்துட்டு வருதுன்னு வைங்களேன். ஸோ இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப மெயினான ரெண்டு சப்போர்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது மூணாவது சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 24 இந்த லோ இருக்குது இல்லையா 24 980 சாரி 23,985 கிட்ட வந்துட்டு போட்டிருக்கு. ஸோ இது மூணும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான
சப்போர்ட் பாயிண்டா வந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஸோ எதனால வந்து இவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கிருந்து ஒரு செல்லிங் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு. ப்ளஸ் நாளைக்கு ரிலையன்ஸ், அப்புறம் HDFC, கோட்டக் மகேந்திரா இந்த 3 ரிசல்ட்டோட இம்பாக்டும் இருக்கு. ப்ளஸ் டியூஸ்டே அன்னைக்கு பட்ஜெட் இருக்கு. பட்ஜெட் வந்து மார்க்கெட் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு செல்லிங் வந்துட்டு வரலாம். பட் வந்து நமக்கு இன்னும் எஃப்ஐஸோட டாமினேஷன் வந்து மார்க்கெட்ல இருக்கிறதுனால ஒரு பவுன்ஸ் பேக்கும் வரலாம். பட் இந்த கரெக்ஷன் வந்துட்டு மஸ்ட் ரெக்வயர்ட் கரெக்ஷனா இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டதுனால. ஸோ கண்டிப்பா இந்த சப்போர்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து ஃபர்தரா மேல போகணும் அப்படின்னா ஃப்ரைடேவோட ஹையை கண்டிப்பா பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் மேல போகும். அது எது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 25 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. 25 எதனால சொல்றோம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்தது 25ல தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பில்டப் ஆயிருக்கு. ப்ளஸ் சைக்கலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸாகவும் 25 வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து வீக்லியில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ 24,500, 24,855 வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 25,000 தான் வந்துட்டு இருக்கும். ஸோ நாளைக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸா எது இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு 20 ப்ரீவியஸா கிரியேட் பண்ண ஆல் டைம் ஹை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கிரியேட் பண்ண சொல்லி அந்த ஆல் டைம் ஹை அது எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24,661. 24,661. ஸோ ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா 24,661 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதை உடச்சுன்னா 24,885 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதையும் உடைச்சது அப்படின்னா 25 வந்துட்டு 25,000 வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பாயிண்டாக இருந்ததுன்னா 24,500 வந்துட்டு ஒரு குரூசியலான சப்போர்ட் பாயிண்டாக இருக்கு. அதை உடைச்சது அப்படின்னா 24,200 டு 24,140 வரைக்கும் வந்துட்டு ரெண்டாவது சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு. அதையும் உடைச்சது அப்படின்னா 24,000 இருந்து 23,985. ஸோ இந்த 3 லெவல்ஸும் வந்து நீங்க சப்போர்ட் பாயிண்ட்ஸா இருக்கும். இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நிஃப்டி லெவலில் தான். அடுத்தது பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் பெருசாக கான்ட்ரிபியூஷன் இல்லை. லாஸ்ட் கொஞ்ச நாளாவே நமக்கு வந்து சைடு வேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபர்தரா மேலே போகணும் அப்படின்னா இந்த 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த ஆல் டைம் கையை வந்துட்டு பிரேக் பண்ணணும். ஸோ எதோட கை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 53,357. ஸோ இந்த ரேஞ்சு வந்துட்டு உடைக்கணும் வைங்களேன். 357, 357. ஸோ இதுதான் வந்துட்டு ஹை. ஸோ இதுக்கு அப்புறம் வர சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா இருக்கும். இதுக்கப்புறம் வர சப்போர்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த லெவல் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ 52,000 வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். மேலே போச்சுன்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை, கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த ரவுண்டட் ஃபிகரான 52,000ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 52,000க்கு மேலே தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாவே கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல தான் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜும் பாஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து 9 டேஸ் மூவிங் ஆவரேஜும் ரொம்ப க்ளோஸரா இருக்கு. ஸோ அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு செல்லிங் இது ட்ரிகர் ஆச்சுன்னா ஒரு நல்ல செல்லிங்கே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஆல் டைம் ஹைக்கு முன்னாடியே நமக்கு இன்னொரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. கன்சாலிடேஷன் ஜோன் இருக்குது இல்லையா, அதை வச்சு மார்க் பண்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் 52,800. 52,800 வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதை உடைச்சதுன்னா ஆல் டைம் ஹை 53,357 வந்துட்டு ஆல் டைம் ஹையா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா 53,500 வரைக்கும் போகும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இது சப்போர்ட், இது ரெண்டு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்கேஸ் நாளைக்கு எதாவது ஒரு செல்லிங் வருது, ஒரு மார்க்கெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பட்ஜெட்டும் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அடுத்தது மார்க்கெட் வந்து எது வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னா 54 இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 நாள் கன்சாலிடேஷன் ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ஹை வந்துட்டு இங்க இருந்து ஒரு செல்லிங் அடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ப்ரீவியஸா இருந்த ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டா ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 54,150 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்துட்டு இருக்கும். சரி 54 வாட்ல 51,150. 51,150. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்டா இருக்கும். ஸோ 52,000 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. ஸோ அதை உடைச்சதுன்னா வீக்லியில 51,150 வந்துட்டு செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்.
இது வந்து பார்த்துக்கோங்க. இதையும் உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல வீக்லில அடுத்தது எங்க வரும் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வைடா தான் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் தூரமா சப்போர்ட்டும் சரி, ரெசிஸ்டன்ஸும் சரி. ரொம்ப தூரம் தூரமா தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டும் நல்லா ஏறி இருக்குது இல்லையா? அதனால சடனா பெரிய பெரிய ஸ்பைக் வந்து மேல போனதுனால இறங்குறப்பயும் வந்துட்டு அந்த மாரி வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ 52,000 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 51,150 வந்துட்டு 2வது சப்போர்ட். 3வது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 50,260 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த 3 சப்போர்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 52,800 ரவுண்டட் ஃபிகர். ஸோ 52,800 அடிச்சது அப்படின்னா 53,357. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து ஃபார்ம் ஆகும் நெக்ஸ்ட் வீக். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை உடைச்சதுன்னா ஃபர்தரா அப் சைடோ இல்லை இதை உடைச்சதுன்னா ஃபர்தரா டவுன் சைடோ இருக்கு. டவுன் சைடு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துருச்சு. இன்கேஸ் பிரேக் பண்ணி கீழே ஸ்ட்ராங்கா க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஐடி போயிடலாம். ஐடில பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நல்ல ஓப்பனிங் கிடைச்சது. ஓப்பனிங்க்கு அப்புறம் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு வீக்கா தான் முடிஞ்சிருக்கு. ஓப்பனிங்ல இருந்து ஒரு நல்ல செல்லிங் வந்து முடிஞ்சிருக்குதுன்னு வைங்களேன். ஸோ அதனால இந்த ஹை வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 40,680 டூ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இத இங்கிருந்து மார்க்கெட் வந்து இன்கேஸ் இறங்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸா இருந்த இந்த இடம். அதாவது 39,600 வரைக்கும் வந்துட்டு வரலாம். இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஏன்னா உங்களுக்கு 9 டேஸ் மூவிங் ஆவரேஜை விட்டும் தள்ளி இருக்கு. 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை விட்டும் தள்ளி இருக்கு. ஸோ அதனால இதுக்கு இது உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்குது இல்லையா? இது வந்து 2வது சப்போர்ட்டா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட். இது வந்து 38,741 வந்து 2வது சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இதையும் உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல உங்களுக்கு 3வது சப்போர்ட் பாயிண்ட் வந்து இங்க வரும். 37,957. ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் பாயிண்டா இருக்கும். ஸோ ஐடியும் பேங்க் நிஃப்டியும் ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டுக்கு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கால் சைடு 87 லட்சம் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கால் சைடு இருக்கு. புட் சைடு வந்து 64,000 தான் இருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு காலுக்கு கால் சைடு வந்து அதாவது செல்லிங்ல கால் சைடுக்கு தான் வந்து ஃபேவர் இருக்கு. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. புட் கால் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.74% தான் இருக்குது. போத் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி புட் கால் ரேஷியோ லெஸ் தென் 1 இருக்கு. லெஸ் தென் 1க்கு இருந்ததுன்னா அது வந்து பேருக்கு வந்து ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போதைக்கு எஃப்ஐ டேட்டா வந்தது மட்டும்தான் நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு. ஸோ எஃப்ஐஸ் அதாவது செல்லிங்ல போனாங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அடுத்தது உங்களுக்கு இந்த ஈவெண்ட் மட்டும் பார்த்துருவோம். ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23rd அன்னைக்கு இந்தியாவோட யூனியன் பட்ஜெட் இருக்கு. அது வந்து ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் சேல்ஸ் டேட்டா வந்து 24th வருது. இது கூட அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா ஜூலை 31st பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம அதையும் மானிட்டர் பண்ணி தான் ஆகணும். இது 3ம் வந்து கம்மிங் வீக்ல நமக்கு வந்து இந்த 31st கூட அடுத்த வாரம் தான் நினைக்கிறேன். நமக்கு வந்து அஹ், அடுத்த வாரத்துல நமக்கு வந்து 23 யூனியன் பட்ஜெட் ஹை இம்பார்ட்டன்ட், 24th ஹோம் சேல்ஸ் டேட்டா. ஸோ பட்ஜெட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் வைங்களேன். அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தி விஷயத்தை பேசியாச்சு, கவர் பண்ணியாச்சு. ஸோ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேட்ஸை வந்துட்டு எடுங்க. கம்மிங் வீக்ல உங்களுக்கு வந்துட்டு ஹை வாலடைல் இருக்கும் பட்ஜெட் இருக்கிறதுனால. அதனால எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் ஓகே. அவங்களுக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். புதுசா இப்பதான் நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வாலட்டிலிட்டியை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா சடனா வந்து 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் டக்குன்னு ஸ்பைக் ஆகும். 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் வந்து டக்குன்னு டவுன் ஆகும். அவங்க பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண மார்க்கெட்ல வந்து அதோட இம்பாக்ட் வந்துட்டு அதிகமாவே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க.
முடியல அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு நாளைக்கு நாளான்னைக்குள்ளேயே முடிய போறதில்ல. கண்டிப்பா அடுத்தடுத்த நாள் இருக்க போகுது. ஸோ ஓரளவுக்கு வாலடைல் குறைஞ்சு ஒரு டைரக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் இது பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் இது வந்து ஆஹ், என்னோட அனாலிசிஸ் தான். ஸோ நீங்க வந்து உங்களோட ஓன் அனாலிசிஸை வச்சும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுங்க. ஓகே. அவ்வளோதான். வீடியோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.